அந்த மாதிரி சங்கிலியில் கட்டினேன். பிகாஸ் இது வந்து மோர் தென் 3 times அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் அங்கே போயிடுவாங்க. ஸோ தேர்டுனோ நிறைய பிரச்சனை, ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட், டியூஷன் சென்டர்லேருந்து கம்ப்ளைண்ட், டிரான்ஸ்போர்ட் லேடிக்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க, சொன்னது கேட்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் வீட்டில் அடிச்சு பார்த்துட்டேன், வேறு மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணி பார்த்தேன். வீட்டுக்குள்ளாரியே 4 செவத்துக்குள்ளாரி வச்சு அவங்ககிட்ட இருந்து கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க. வீட்டு ஒரு 3 months 4 months திருப்பி அதே பிரச்சனையை ரிப்பீட் பண்ணுறாங்க, அதே மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ ஆளுங்க மனுக்கு இந்த மாதிரி வச்சு கட்டுனாக்க ஷாய் பண்ணிவிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டாங்கன்னு அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் செஞ்சேன். மற்றபடி என் சொந்த மகளை வந்து நான் டெர்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக செய்யலை. ஆனால் இப்போது சோஷியல் மீடியாவில் பண்ணுற கோசிப்னால அவங்க விருப்பத்துக்கு வந்து நியூஸ் போடுறீங்க. அதனால வந்து பிரச்சனை வந்து சின்னதாக முடிகிற பிரச்சனை வந்து எங்கள் ஃபேமிலி பிரச்சனை பெருசாகுது. ஸோ இதனால வந்துட்டு எனக்கும் என் மகளுக்கும் வந்து ஒரு கேப் கொடுது. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுறாங்க, நியூஸ் மீடியாலேருந்து வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஸ்டில் ஜாமீனில் இருக்கேன். ஸோ என் மகள் வந்து எங்கேயும் இருக்காங்க, நான் எங்கேயும் இருக்கேன். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து மித்த 3வது மனுஷனால ப்ராப்ளம் வந்து நான் வந்து என்னோட ப்ராப்ளம் நல்லபடியாக செட்டில் பண்ணுறதுக்காக தான், என் மகளை கண்டிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தேன். நான் செஞ்சது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், மன்னிச்சிருங்க. இதோட வந்து இந்த பிரச்சனையை விட்டுருங்க, பெருசுப்படுத்தாதீங்க.